பாக்கியா வந்த கெஸ்ட்டு எல்லாருமே சூப்பரா கவனிச்சிட்ருக்காங்க. தேவையான எல்லாத்தையுமே பார்த்து, பார்த்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பழனிச்சாமி கிட்ட கேட்குறாங்க அவங்க அக்காலாம், "உனக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லு. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கா இப்படிலாம் பேசிகிட்ருக்க?" அப்படின்னு பழனிச்சாமி சொல்றாரு. "இல்லப்பா நீ சொல்லு. உனக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுப்பா நாங்கள் கேட்டுக்கிறோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கணும்னா, "எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அழகா செஞ்சு தரணும். அதுவும் நான் கேட்காமலேயே தரணும்." அப்படின்னு பழனிச்சாமி சொல்றாரு. அதுக்குள்ள பாக்கியா வராங்க. "ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் ஸ்வீட் பண்ணேன் சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத வாங்கி சாப்பிட்றாரு. "மேடம் பயங்கர டேஸ்ட்டு மேடம். சூப்பரா இருந்தது மேடம். எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ட எனக்கே தெரியாம நீங்க பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாரு. அடுத்தது "உனக்கு என்ன ஆசை?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அதுக்கு பழனிச்சாமி சொல்றாரு, "எங்க அம்மாவ அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கணும் வர பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா பழனிச்சாமியோட அம்மாவ பாக்கியம் அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. "என்னம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. இத பழனிச்சாமி பார்க்குறாரு. பார்த்து பயங்கரமா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. "சரி உங்களுக்கு வேற என்ன ஆசை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. அப்போ செல்வி கிட்ட சொல்றாரு, "இல்ல எனக்கு அவங்க எப்படி இருக்கணும்னா, அவங்கள பார்த்தோனே என் மைண்டுக்குள்ள அப்படியே ஒரு பல்ப் எரியணும்." அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாக்கியா மேல பார்க்குறாங்க. லைட் எரியுது. பாக்கியாவ பார்த்தோனே இவருக்குள்ள அப்படியே பல்ப் எரியுது. அப்படியே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆமா, நாம நினைச்சது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பழனிச்சாமி. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பழனிச்சாமி பார்க்குறது எல்லாமே அவங்க அக்கா பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன பாக்கியா மேடம் எப்படி?" "பாக்கியா மேடம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்றாரு. "பாக்கியா மேடத்த எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க பார்த்து பார்த்து எல்லாரையுமே பார்த்துப்பாங்க." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அவங்க அக்கா, தங்கச்சி 2 பேருமே சொல்றாங்க, "சரி நீ பாக்கியாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐய்யய்யோ! எதுவும் பேசாதீங்க. அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்றாரு. "சரி நாங்க போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு கோபிகா எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. பாக்கியா எல்லாருமே கிளம்பும்போது பாட்டி சொல்றாங்க, "இந்தாம்மா தேவையான பணம். இவ்வளோ வந்து சமைச்சிருக்க. அதுக்கு இந்தா பணம்." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "வேண்டாம், வேண்டாம். எனக்கு பணம்லாம் எதுவுமே வேண்டாம். அவரு எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அதுக்கு நான் செய்ற ஒரு சின்னதா இருக்கட்டும். எனக்கு பணம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்கியா. "என்ன பாக்கியா இப்படி பேசுற? இவ்வளோ செலவு பண்ணியிருக்கா. வேண்டான்னு சொல்லிட்டு போற." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "நீங்க பணம் குடுத்து என்ன அந்நியமா மாத்திராதீங்க. கண்டிப்பா இந்த வீட்ல நானும் ஒருத்தி தான்." அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அத கேட்டோனே பாட்டி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "சரி பாக்கியா பார்த்து போயிட்டு வா." அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து எல்லாருமே போறாங்க. போயிட்டோனே பழனிச்சாமி கிட்ட அவங்க அக்கா, தங்கச்சி, அம்மா 3 பேருமே பேசுறாங்க. "இங்க பாரு, பாக்கியா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பா அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! நீங்களா எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. அவங்க என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவ்வளோதான். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான். மத்தபடி நீங்க நெனைக்கிற மாதிரிலாம் இல்ல. தயவுசெய்து ஏதாவது சொல்லி அவங்கள என்கிட்ட பேச விடாம பண்ணிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. "இருப்பா நான் சொல்றத கேளு. அம்மா உனக்கு நல்லது தான் பண்ணுவேன். கண்டிப்பா நீ பாக்கியாவ கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. "அம்மா உனக்கு எத்தன வாட்டி சொல்றேன் இத பத்தி எதுவும் பேசாத. நீ ஏம்மா அமைதியாவே இருக்க மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்றாரு. எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமா வராங்க. வந்தோனே அப்படியே அங்க பார்ட்டில நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. தேவையான எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன செல்வி எல்லாமே நல்லா பண்ணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "சூப்பரா பண்ணீங்க. எல்லாமே நல்லா இருந்தது. டிஷ்லாம் சூப்பரா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது டேஸ்ட்டுக்கா. நல்லா இருந்ததுக்கா." அப்படின்னு செல்வி சொல்றாங்க. "அப்படியா செல்வி? இல்ல பார்த்து பார்த்து பண்ணோம்ல. எல்லாமே நல்லபடியா இருக்கணும். அதான்." அப்படின்னு சொல்றாங்க. "அதான் அங்கேயே புகழ்ந்தாங்கல்லக்கா, நல்லா இருந்ததுன்னு. அப்புறம் ஏன்க்கா நீ அத பத்தி ஃபீல் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. "இல்ல ஏதோ ஒரு சந்தேகம் அதான்."